والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, ஸலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடக்கின்ற உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட இஷாவுடைய தொழுகையை தொழுதவர்களாக மனிதன் என்ற அடிப்படையில் எமக்கென்று பல்வேறுபட்ட தேவை பழுக்கள் இருந்தாலும் எல்லாவற்றையுமே ஓரம் நிறுத்திவிட்டு அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்பதற்காக வேண்டி இந்த சபையில் ஒன்று குழுவி இருக்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபை என்பதை முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகில் வாழுகிற ஒரு மனிதன் அவன் முஸ்லீமாக ஷஹாதா கலிமாவை மொழிகின்றால் அவன் அந்த கலிமாவை மொழிந்ததற்கு அடுத்தபடியாக அவனுக்கு கடமையாக இருக்கிற ஒன்றுதான் தொழுகை என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது, 5 விடயங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார்கள். ஒன்று, அது அமையப்பெற வேண்டும் என்றால் அதற்கான இந்த இஸ்லாம் என்று சொல்லுகிற ஒன்று அமையப்பெற வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படைகள் 5 என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லித் தருகிறார். அதிலே இரண்டாவதாக ஒருவன் ஷஹாதா கலிமாவை மொழிந்து அடுத்த கட்டமாக அவன் லுஹர் தொழுகைக்கு அதான் சொல்வதற்கு சொற்ப வினாடிக்கு முன்னாடி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் லுஹருடைய அதான் சொல்லப்பட்டால் அவருக்கு லுஹர் தொழுகை கடமையாகிறது. இப்படிப்பட்ட ஒரு இபாதத்து தான் தொழுகை. கண்ணியமானவர்களே, ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவன் வசதி வாய்ப்பு அவனுக்கு வரணும், அந்த பொருளாதாரம் அதனுடைய சரியான நிசாபை அடையணும். ஆனால் தொழுகை என்பது அப்படி கிடையாது. அவன் தொழுகை அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்தால் அடுத்த கட்டமாக அவனுக்கு கடமையாகி போகிறது. அப்படியான ஒரு இபாதத்து தான் தொழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலர் தொழுகிற சகோதரர்கள் உண்டு, ஆனால் அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா நினைத்த விதத்தில் தொழுகின்ற அமைப்பிலே வைக்கவில்லை. அதை எப்படி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்று சொல்கிறது. கண்டிப்பாக இந்த தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அண்மையில ஒரு சகோதரர் எனக்கு ஒரு கோல் பண்ணி இருந்தார். அதுல அவர் கேட்ட கேள்வி உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுத்திய ஒரு கேள்வி. நான் காலையில சுபஹ் தொழுதுட்டு அல்லது சுபஹ் தொழுதற்கு பின்னாடி நான் வேலைக்கு போறேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வாரத்துக்கு எனக்கு ஒரு 9 மணி 10 மணி ஆகிடுது. இந்த கடையில தொழுகிறதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை. மௌலவி, எல்லா தொழுகையையும் நான் வந்ததுக்கு பின்னாடி சேர்த்து தொழட்டான்னு கேட்டேன். அந்த தொழுகையுடைய விஷயத்தை அவர் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிற பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மூமினாக இருந்தால் அவனுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையினுடைய நேரத்திற்கு தொழுவது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தொழுகை என்பது எங்களுக்கு எப்படி தெரியுது என்று சொல்லி சொன்னால் ரொம்பவே பாரமான ஒன்றா தெரியுது, தூக்க முடியாத சுமை போல தெரியுது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆயுளை தந்திருக்கிறார். இந்த ஆயுள் காலத்தில் அவனுக்காக கடமையாக ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா 5 நேரத்தை தான் அல்லாஹ் ஒதுக்க கேட்கிறார். எவ்வளவு நேரமாக போகுது?
நேரமாகிற போகுது. மொத்தமாக நாங்கள் தொழுகிற தொழுகை 24 மணித்தியாலத்தில் நாங்கள் 5 வேளை தொழுகைக்கும் செலவு செய்யக்கூடிய நேரம் ஒரு மணித்தியாலம் இருக்குமா? ஏனைய 23 மணித்தியாலம் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். எப்படி போனாலும் இந்த டைம்ல வந்து நீ தொழுகுடு என்றெல்லாம் ஒரு அழகான ஒரு இங்கீதமான வாய்ப்பை தருகிறார். நம்மில் பலர் அதை புரிந்து கொள்வது கிடையாது. நிறைய பேர் உழைக்கிறாங்க, தேடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு நிம்மதியை இன்னமே காணல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? குலிகல் இன்சானு ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான், அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய அவசரம் எப்படி இருக்கிறது என்றால், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஒரு கெடுதி அவனை அணுகிவிட்டால் அவன் அப்படியே பதறி போய் விடுகிறான். வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஒரு நலவு அவனை அணுகிவிட்டால் இன்னொருவனுக்கு போய் சேர்ந்திடக் கூடாது என்று அவன் பதட்ட நிலையில் வாழ்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பதட்டம், நிம்மதியற்ற சூழ்நிலை யாருக்கு இல்லாமல் இருக்கும் தெரியுமா? இல்லல் முஸல்லி, தொழுகையாளர்களை தவிர என்று சொல்றார். அந்த தொழுகையாளர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன், தங்களுடைய தொழுகையில் அவர்கள் நிலையாக தொழுகக்கூடிய ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையை நிலையாக நிலைவெட்டுகிறவர்கள். உண்மையிலேயே வளமையாக தொழுகிற மக்களுக்கும் தொழுகை மறந்து போற சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? ஒன்று திருமண வீடு, இரண்டாவது ஜனாசா. இந்த 2 இடத்திலையும் தொழுகை என்ன செஞ்சிடும்? மறந்து போய்விடும். நம்மில் பலர் தொழுகை கடமை என்கிற உணர்வு போயிடும். இன்னும் சில இடங்களில் பெண் சோடிக்கப்பட்டு கொண்டு வருவாள். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தொழுகை இருக்காது. ஏனென்றால் கழுவினால் அவ்வளவு மேக்கப்பும் போயிடும் என்பதற்காக தொழுகையே கிடையாது. அது போல மாப்பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கண்ணியமான சோதனைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தொழுகை என்பது நம்மில் பலருக்கு அறியாமல் கிடக்கிற ஒன்றாகவும் போகுது. இன்னும் சிலர் தெரிந்து கொண்டே விடுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். 2 கட்டமும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், அரஐதல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களை, இந்த மறுமையை பொய்ப்பிக்கிற இந்த கூட்டத்தை நபியை நீங்கள் பார்த்தீரா? அரஐதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், ஏழைகளுக்கு கொடுக்காமல் தடுப்பான். ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளுக்கு. வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு கூட தூண்ட மாட்டான். அவன் எப்படிப்பட்டவனா வாழ்வானாம்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அவன் பொடுபோக்காக இருப்பான். அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவன் பார்க்க அவன் தொழுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட பண்போடு இருக்கிற மக்கள் மறுமையை பொய்ப்பிக்கிற கூட்டம். நபியே நீங்க அதை பார்க்கலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. சத்தமாக அழைப்பு, அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற அழைப்பு. அந்த வார்த்தையினுடைய யதார்த்தம் என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன். நான் செய்கிற தொழிலை காட்டிலும், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை காட்டிலும், நான் வாழுகிற வளருகிற என்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் என்னை படைத்த அல்லாஹ் அவன் மிகப்பெரியவன் என்று சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் சத்தத்தை உயர்த்தி அதான் சொல்லுகிற பொழுது என்னுடைய கடை மூடப்படுவது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு தயக்கமாக மாறி நிற்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் அல்லாஹுவை சரியாக நம்பல. நம்மில் பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா?
என்னுடைய கடையை நான் மூடிவிட்டு சென்றால் எனக்கு வருகிற கஸ்டமர் இல்லாமல் போய்விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா யர்ஸுகு ரிஸ்க லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விஸ்தீரணமாக கொடுக்கிறார். அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை இல்லாமல் அப்படியே குறைத்து கொஞ்சம் காட்டுகிறார். ஏனென்று தெரியுமா? அவன் தான் ரஸ்ஸாக், ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்கை தருகிறவன் அந்த ரப்பு. அந்த ரப்பு தான் சொல்லுகிறான், உன்னுடைய கடைகளை நீ மூடிவிட்டு உன்னுடைய தேவைகளை அப்படியே விட்டு நீ தொழுகைக்காக விரைந்து வா என்று அல்லாஹ் வாக்கு தந்தழைக்கிறான். ஹய்யாலல் ஸலா, தொழுகையின் பக்கம் விரையுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஹய்யாலல் ஃபலா, அதுதான் வெற்றி உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி அழைக்கிறான். வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்படியான வாசகம் முழங்கப்படுகிற பொழுது சந்தைகளிலும் தெருக்களிலும் கடைகளிலும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கூடி நின்று வியாபாரம் தான் முக்கியம் என்று பார்க்கிற பலரும் இந்த பூமியில் உண்டு. அதுவே யோசித்து பாருங்கள். அதான் சொல்லப்பட்டால் கடைகளை எல்லாம் மூடிவிட்டு கொஞ்சம் நீங்க இருங்க, அல்லது கொஞ்சம் நீங்க தொழுதுட்டு வாங்க, நானும் தொழ போறேன் என்று சொல்லிட்டு அடைச்சிட்டு வரக்கூடிய சோதனைகள் இந்த பூமியில உண்டு. அல்லாஹ் அருள் செய்யும். அவங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கடைகள் நஷ்ட ஆகி போயிட்டு, சில நேரம் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு குறைவை நீ கடை அடைச்சிட்டு போகும் பொழுது சம்பாத்தியம் குறையது போல கண்ணுக்கு முன்னுக்கு அல்லாஹ் காட்டலாம். காசுல எங்க இருக்குது? காசுல என்ன இருக்குது? பணத்துல என்ன இருக்குது? பரக்கத் என்று சொல்ற ஒன்று அதைவிட மகத்தானது. ஒருவன் 1000 ரூபாய் காசு, அது ஒரு நாளைக்கு அவன் உழைக்கிறான். இன்னொருவன் 1 லட்சம் உழைக்கிறான். 1 லட்சம் உழைத்து அவனுக்கு போததில்லை. ஒருவன் 1000 ரூபாய் தான் உழைக்கிறான். அவனுக்கு 5 பிள்ளை இருக்கும். அவன் அந்த பிள்ளையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போகுது. இதுல என்ன இருக்குது? காசுல ஏதாவது நம்பர் தேவன சைவர் தேவன கூடும். பரக்கத் என்பது அதை தாண்டிய ஒன்று. இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த விடயத்தின் மீது ஆற்றல் பெற்றவன், ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லமை படைத்த ரப்பு. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ரிஸ்க் என்பது எனக்கான ரிஸ்க். நான் எங்கிருந்தாலும் எனக்கு வரும். நான் இங்கிருந்து அமெரிக்காக்கு போய் அமெரிக்காவுல இருக்கிற அந்த அரிசியில கைய குத்தி அதுல சாப்பிட்டதுக்கு பின்னாடிதான் எனக்கு மவுத் என்றிருந்தால், நான் இங்கிருந்து என்னுடைய அத்தனை தேவைகளையும் விட்டுட்டு செலவு செஞ்சு அங்க போய் அதை சாப்பிட்டதான் எனக்கு மவுத் வரும். ரிஸ்க் அது எப்படி எங்களை மரணம் தேடி வருமோ, மரணம் எங்களை வந்து சந்திக்குமோ, அது போல நம்முடைய சம்பாத்தியம் நமக்கான ரிஸ்க் வந்து சந்திக்கும். அது வரைக்கும் மவுத்து வராது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையில் பொடுபோக்கில்லாத உறவுகளாக இந்த சத்தம் வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் பலருக்கு கேட்கக்கூடும். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாம் தொழுகிறோம், என்னுடைய தொழுகையில் எந்த அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா சலகக்கும் ஃபீ ஸக்கர். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், உங்களை சக்கர் என்று சொல்லுகிற நரகத்துல கொண்டு போய் போட்டது எது? காலு லம் நகும் மினல் முஸல்லின். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா. என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த கண்குளிர்ச்சி, என்ன நிம்மதி எங்க இருக்குதாம்? தொழுகையில இருக்கிறது என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில அந்த தொழுகையை கடைசி நேரம் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏழுதில்லை, தூக்கிட்டு இழுத்துட்டு போற கட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா ஃபமா மலக்கத் ஐமானுக்கும். தோழர்களே, தொழுகை தொழுகை அதனுடைய விடயத்தை சரியாக பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கரம் சொந்தமான அடிமைகளுடைய விடயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த மண்ணை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில அவர் குத்தப்பட்டிருக்கிற தருணம் அவருக்கு தெரியுது. அமீருல் முஃமினீன் அவருடைய கண் திறக்கல்ல. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், எழும்புங்க. எழும்பல்ல, கத்தியால குத்தப்பட்டு எதிரியால் குத்தப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொழுகை என்று ஞாபகப்படுத்திய நேரம் கண் திறக்கிறது. நீங்க தொழல் அமீருல் முஃமினீனே. அவர் சொல்லுகிறார், லா ஹப்ப
இஸ்லாமி மன் தரக்க ஸலாத், தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது. குத்தப்பட்டிருக்கிற மனுஷன் அப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய வாழ்க்கையில அவர் அப்படி யோசிக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 1 லட்சம் ரூபா வரட்டுமே, அந்த தொழுகையுடைய நேரம் அல்லாஹ் அது தொழுகையுடைய வக்து வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய உயிரை கைப்பற்றினால் உழைக்கிறது யாரு? நினைச்சா கடை அடைச்சிட்டு வாரத்துக்கு முடியல, இந்த பிசினஸ் லோஸ்ட் ஆயிரும், மௌத்தானால் ஒரு கால் அதுக்கு பின்னால யாருங்க பார்க்க போறா? இதைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ற பொழுதே நமக்கு சொல்லி தந்தார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah, யார் ஒருவர் குளிர் நேர 2 தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் போவார். நம்முடைய வாழ்க்கையில பெட்ஷீட்டோட போற தொழுகை என்ன தெரியுமா? சுபஹும் அஸ்ர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 2 தொழுகையையும் யார் ஒருவர் நிறைவேற்றுவான் அவன் சொர்க்கத்துல போவான். எனவே இப்படியாக பொடுபோக்கான தன்மைகளிலிருந்து நீங்கி வல்லவன் அல்லாஹ் சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றுகிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் மாற்றி அருள் அளிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.